புதுசாக மறக்காம லைக் பண்ண மட்டும் லைக் பண்ணி ஒரு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பிள்ளைங்க நாம வச்சுக்கோங்க. அப்பதான் பாரு நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் உங்களுக்கு ஃபாஸ்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நிறைய கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் இந்த பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்கே புஷ் பண்ண மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி நம்ம பார்த்தீங்கன்னா ரீஜனை பார்த்தீங்கன்னா 19 பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 பாயிண்ட் எடுத்தா 18 பிளேஸ்மெண்ட் போயிடும். சரி பரவாயில்ல, நம்ம ரீஜன் ஐட்லயே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அதை பண்ணி காட்டலாம். நான் ரீஜன் ஐட்லயே பார்த்தீங்கன்னா வந்துருவேன். நம்ம பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்லை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கில்லை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் சரியா பண்ணுவேன். நான் இந்த மேட்ச் எத்தனை கில்லு கிராண்ட் மாஸ்டர் பிளேயருக்கு மிஞ்சி போனா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 38 பிளஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கிராண்ட் மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண முடியும். எல்லா மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா 38 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் ஃபியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நமக்கு கிடைச்சிடாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 35 பிளஸ் வச்சுக்கீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பிளஸ் போனா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஒண்ணு, இந்த மாதிரி காரை விட்டு இறங்கி நீங்க இந்த காயின் எடுத்தீங்கன்னா இறங்கி பார்த்தானா மட்டையிலே அடிச்சிருவான். நீங்க பாத்தீங்கன்னா கார்லயே பேர் இதா பாருங்களேன். சரி நான் காரை விட்டு இறங்கி இந்த காயின் எடுக்கும்போது செத்துருவானா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீப் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஜீப் எடுத்து நம்ம கீழே கிடக்கிற காயின் எல்லாம் பொறிக்கிட்டே இருக்கலாம்டா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காயின் எடுத்துட்டு போயிருக்கலாம். சரி நம்ம டீமேட்டை ஹீல் பண்ணிக்கலாம். ஹீல் பண்ணிட்டு நம்ம பாத்தீங்கன்னா அந்த காயின் எடுத்துக்கலாம்டா. நான் பாத்தீங்கன்னா டீமேட்டை ஹீல் பண்ணலான்னு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நின்னுட்டு ரிவ்யூ பண்ணீங்கன்னா சப்போஸ் பின்னாடி எங்கேயாச்சும் இனிமே இருந்தா இருக்கிற என்கிளியரை போட்டாலே போதும். அது கதை விடுவான். சரி வேலை இல்லாம கூட வேலை இருக்கு கதை விடுவோம். ஆனா உண்மையிலுமே இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா செம்ம வேலை. அதனாலதான் பாத்தீங்கன்னா நல்லா வீடியோவே போட முடியல. இனிமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்துடும். ஷார்ட்ஸும் கண்டிப்பா போட்டுருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, லைவ் சேனல் இருக்குதுங்கிறத நிறைய பேர் மறந்துருப்பீங்க. சரி மறந்துருந்தாலும் பரவாயில்ல, கீழே நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். மறக்காம பாத்தீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் பாத்தீங்கன்னா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுவேன். முடிஞ்சவங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இருக்கிற டோக்கன் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய டோக்கன் இருந்தா இதை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுல நிறைய சூப்பர் மெடிக்கிட் வரும். சூப்பர் மெடிக்கிட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நீங்க எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டோக்கன் நீங்க எடுத்துட்டு விட்ட டோக்கன்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே கிடைச்சிடும். சூப்பர் மெடிக்கிட்லாம் கிடைச்சிக்கிட்டீங்கன்னா எடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க ஹீல் பேட்டில் பண்ணி ஈஸியா பாத்தீங்கன்னா போய் அடிச்சிடலாம். அதனால பாத்தீங்கன்னா பாதி டோக்கன் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மெடிக்கிட் நீங்க அங்கேயும் போய் பொறிக்கிட்டு இருக்க தேவையில்ல. உங்கள்கிட்ட டோக்கனுக்கு பாருங்க, என்கிட்ட மெடிக்கிட்டே இல்லாம 4 மெடிக்கிட் கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வேற லெவலில் பாத்தீங்கன்னா நார்மல் மெடிக்கிட்டும் சரி சூப்பர் மெடிக்கிட்டும் சரி இதுலயே பாத்தீங்கன்னா நான் நிறைய மெடிக்கிட் பாத்தீங்கன்னா எடுத்துருவேன். சரி இதுக்கப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கிட்டு நீங்க ஜோனை சுத்திக்கிட்டே இருக்க தேவையில்ல. நீங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த காயின் எடுத்தா 3 காயின் வரும் பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பைபிளைக்கு பாத்தீங்கன்னா டவர் கட் இல்லை. எனக்கு தான் பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்டு போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு சான்ஸ் கிடைச்சு பாத்தீங்கன்னா சரி உங்களால தான் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் சர்வே பண்ணி எவ்வளவு ப்ளஸ் ஆகுதுன்னு காட்டலாங்கிறதாக தான் பாத்தீங்கன்னா நான் சர்வே பண்ணுவேன். நான் பாத்தீங்கன்னா மேல இருந்து சப்போஸ் மெடிக்கிட்டு சுத்தினாலும் நான் பாத்தீங்கன்னா அதனால தான் எனிமீட்டர் இருக்க லூட்ல நான் பாத்தீங்கன்னா எல்லா மெடிக்கிட்டையும் எடுத்துருவேன். சரி மெடிக்கிட் எடுத்துட்டு பரவாயில்ல ப்ரோ, நான் ஜோன் பவர் தான் வச்சிருக்கிறேன், அவன் மெடிக்கிட்டு சுத்தினாலும் நான் ஈஸியா போய் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருப்பேன். அவன் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவான். சரி நம்ம பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வேற லெவலில் பாத்தீங்கன்னா